காசு தான் காசு மணி சமரண்டா ஓகே வெளியில் நிற்கலாம். ஆனால் குளிரண்டா வழியாக வெளியில் நிற்கலாம் கிடக்கு. என்ன வந்து விண்டோ சைட்டை விட்டாங்க தொலைவினார் கொஞ்ச நேரம் எங்களுக்கு ஒருக்கா 2 தினம் பிரச்சனை நடந்த பிறகு போகிற இடம் முழுக்க பிரச்சனை தான் கிடக்கு. வணக்கம் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீவிர பயணம். நான் உங்கள் மகேஷ். நாங்கள் இன்றைக்கு என்ன சொல்லிச்சோன்னா எங்கள் ரெண்டே பயணம் வந்து கீபேக்கை நோக்கி தான் நாங்கள் இன்றைக்கு இந்த பயணத்தை வந்து மேற்கொள்ள போகிறோம். என்ன சொல்லி சொன்னால் அதுவும் வந்து வியா ரயிலில் தான் இன்றைக்கு கீபேக்கு போக போகிறோம். அதில் என்னென்ன மாதிரின்னு சொல்லி நான் உங்களுக்கு போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதான் வந்து கில்வுட் ஸ்டேஷன் ஸ்காபரோட இருக்கிறது வந்து இதை விட 2-3 லொக்கேஷன் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 லொக்கேஷன் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால் எங்களோட ரெயின் வந்து 6:52 தான் இங்கேருந்து ரெயின் வெளிக்கிட போகுது. அப்போ நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டோம். 6:15 வந்துட்டோம். ஊவர்லாம் வந்து நாங்கள் காரில் வந்துருந்தால் கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணியிருக்கலாம். என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்த அப்புறம் தான் நாங்கள் ஒரு பிரச்சனையை பார்த்து நாங்கள் இது டைம் இதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மண்டே டு ஃப்ரைடே வந்து 6 8:45 மார்னிங் 6 AM 8:45 PM. சாட்டர்டே டு சண்டே வந்து 6:30 8:45 மட்டும் தான் இது ஓப்பன். அதை ஓப்பன் பண்ணுவாங்க. இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கு, ஓப்பன் பண்ணிடுறாங்க. 6:30 தான் இன்றைக்கு வந்து ஓப்பன் பண்ணிவினோம். சமரண்டா ஓகே வெளியில் நிற்கலாம். ஆனால் குளிரண்டா வழியாக வெளியில் நிற்கலாம் கிடக்கு. சரியான குளிர். நீங்கள் அப்படி ஏர்லியாக வந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து கோஸ்ட் ஸ்டேஷன் அங்கால இருக்குது. இது வந்து வியா ஸ்டேஷன், அது வந்து கோஸ்ட் ஸ்டேஷன் அங்கே இருக்குது. நீங்கள் அதில் உள்ளே போய் நின்றுட்டு நீங்கள் 6:30 ஓப்பன் பண்ண விட்டுட்டு வரலாம். ஓகே, நாங்களும் கொஞ்சம் நேரம் அங்காமல் நிற்க போகிறோம். டைம் வந்து இன்னும் எங்களுக்கு 10 minutes இருக்குது. அங்கே ஒருக்கா போயிட்டு வருவோம். என்னடா கைஸ், நாங்கள் அதில் பார்த்து நாங்கள் என்ன சொல்லிச்சுனால் 6:30 தான் ஓப்பன் சொல்லி. ஆனால் அது வந்து என்ன சொல்லி அந்த மெயினாக அந்த டிக்கெட் எடுக்கிற இடம் போட அதில் ஓப்பனாக இருக்கிற 6:30. நீங்கள் வந்து இதாலேயும் வந்து கோஸ்ட் ஸ்டேஷனாலேயும் வந்து நீங்கள் போகலாம். அந்த ரெயின் வார இடத்துக்கு நீங்கள் கோஸ்ட் ஸ்டேஷனாலேயும் போகலாம். ஆனால் அது வந்து டிக்கெட் எடுக்கிற இடம் பண்ணுறபடியா 6:30 தான் அதான் ஓப்பனாக இருக்குது. மற்றபடி இதாலேயும் நீங்கள் போகலாம். Oh, thank you. Okay, what's your card number again? 3D. Card 3, card 4? Yeah, card 3. Card 3. So you this one. Okay, thank you. Welcome aboard. Hi, card 3. ஓகே கைஸ், நாங்கள் வந்து விஆர் ரெயினுக்குள்ளே வந்துட்டோம். வந்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது விஷயமே வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா கம்ஃபர்டபுள் இல்லாமல் வந்து முதலாவது விஷயம் அதுக்காண்டியே கதைக்கணும்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு வந்து எப்படி சீட் இருக்கோ அதை விட வந்து பெட்டராக தான் உண்மையில் சீட் இருக்குது. எனக்கு உண்மையில் வளர்த்திக்கு எல்லா கால் வந்து இந்த மற்ற சீட்டோட வந்து முட்டிக்கொண்டே இருக்கும். இதுக்கு வந்து இவ்வளோ ஹப் இருக்குது, இந்த காலுக்கும் இதுக்கும் இவ்வளோ ஹப் இருக்குது. சரியான கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் இங்கே இந்த சாஞ்சிருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னேன் சரியான ஒரு கம்ஃபர்டபுள். இந்த 2 சைடும் இந்த இது மாதிரி வச்சு சரியான ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது சாஞ்சி. நாங்கள் வந்து இந்த இது வந்து எக்கனாமிக் கிளாஸ் தான் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. இந்தியான் ரேட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 200 ரூபா வந்தது ஒரு ஆளுக்கு டிக்கெட். இங்கே இருந்து நாங்கள் டொரண்டோவிலேருந்து கீபேக் போகிறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 200 ரூபா தான் டிக்கெட் வந்தது இந்தியான் ரேட்டுக்கு. இந்த ரயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஃப்ரீ வைஃபை, போஸ் ரூம் எல்லாமே இருக்குது. அதோடு வந்து எப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபுட்டை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதான் வந்து ரெகுலர் மெனு. இந்தியான் மெனு வந்து இதான். இதில் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எக்கனாமியில் நாங்கள் புக் பண்ணபடியால் இந்த ஃபுட்டுக்கு நாங்கள் எப்படின்னு சொல்லி சொன்னால் காசு வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி தான் நாங்கள் வந்து இதாண்டோம். இந்த ஃபுட் அதில் வந்து எக்கனாமிக் கிளாஸில் வந்து இன்க்ளூடிங் இல்லை. அந்த பிஸ்னஸ் கிளாஸில் நீங்கள் புக் பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த ஃபுட் எல்லாம் வந்து இன்க்ளூடட். அதில் வந்து என்ன இன்னும் ஒரு கம்ஃபர்டபுளான விஷயம்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் அங்கே போய் பார்க்கல. இவள்கிட்ட கேட்டதெல்லாம் வேறு சொன்னேன்னு சொல்லிச்சுன்னா இந்த சீட் வந்து எங்களோட இடத்துல இந்த நாங்கள் இப்போ இருக்கிற பக்கம் 2 சீட் தான் இருக்கும். அதே பக்கம் அங்காள சீட்டும் 2 சீட் தான் இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் கிளாஸுக்கு எடுத்தோம்னா இந்தியாவில் நாங்கள் இருக்கிற பக்கம் 1 சீட்டும் அங்காள இருக்கிற பக்கம் 2 சீட்டும் 3 சீட் தான் இருக்குது. இப்போ எக்கனாமிக் கிளாஸில் வந்து கிட்டத்தட்ட 60 சீட் இருக்குமா இருந்து சொல்லிச்சோன்னா பிஸ்னஸ் கிளாஸில் வந்து கிட்டத்தட்ட 40 சீட்டு கிட்ட தான் இருக்குது. அந்த ஸ்பேஸ் வந்து பிஸ்னஸ்
பிஸ்னஸ் கிளாஸில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் சார்ஜ் வந்து சரியான டிஃப்ரெண்ட் நாங்கள் பார்த்துனாங்க. எங்களோட 200 சம்திங் ஏதோ நாங்கள் புக் பண்ணினாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் கிளாஸில் அந்த டைமில் பார்க்க 3 சொச்சம் ஆல்மோஸ்ட் வந்து $400 வந்தது. 1.5 இது வந்து ஹை. எக்கனமியை வந்து சரியான ஒரு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இனிமேல் கம்ஃபர்டபுள் என்னென்னு சொல்லுச்சுன்னா, உங்களுக்கு வந்து நான் அந்த டிக்கெட் புக் பண்ணுற என்ன மாதிரின்னு சொல்ல போகிறேன். நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளலாம். இந்த வியா அந்த அவேண்ட வெப்சைட்டுகளை நீங்கள் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் டிக்கெட் என்ன மாதிரி புக் பண்ணுறேன்னு சொல்லி அதிலேயே டிக்கெட் புக் பண்ணுறது இருக்குது. அதிலே போய் புக் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஒன்று காட்டுறதுக்காண்டி இப்போ ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு போனேன். ஒரு சாம்பிளாக புக் பண்ணுறதுக்கு போனேன். இந்த டைம் தான் நாங்கள் புக் பண்ணாங்க 3:52க்கு. ஆனால் இது வந்து February 16க்கு நான் போட்டுறேன். நாளையாம் டேட்டுக்கு போட்டுறேன். 6:32க்கு போகுது. அதோட டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா எக்கனாமி கிளாஸ் வந்து $287. அதே மாதிரி பிஸ்னஸ் கிளாஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் $443 இருக்குது. சரி அரைவாசி வந்து எக்ஸ்பென்சிவ். அதோட இதுக்கு உங்களுக்கு டைம் ஒவ்வொரு டைம் இருக்குது. இந்த 6:30க்கு இருக்குது, 8:30க்கு இருக்குது, 8:30க்கு அடுத்த ட்ரெயின் இருக்குது, இந்த 8:30க்கு இருக்குது. ஆனால் இந்த 8:30க்கு மிச்சம் எல்லாம் 8:30க்கு இருக்குது. இந்த 8:30க்கு 3 ட்ரெயினும் எப்படின்னு சொல்லி சொன்னால் போய் அங்கே வந்து எரவல் பண்ணுற டைம் வந்து வித்தியாசம். உங்களுக்கு 8:19, 9:48 அந்த அப்படியான வித்தியாசமான டைமில் இருக்குது. மற்றவங்களுக்கு 10:32க்கு இருக்குது, 11:32க்கு தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் ட்ரெயின் வந்து டொரண்டோவிலேருந்து கீபேக் போகிற ட்ரெயின். இதான் உங்களுக்கு சாம்பிள். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தால் வியா வெப்சைட்டில் வந்து அவங்களோட வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து என்னென்ன டைமில் வந்து என்னென்ன டேட்டில் வந்து ப்ரைஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கோ நீங்கள் அந்த டைம் வந்து நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கொள்ளலாம். இதான் வந்து உங்களுக்கு ஈஸி வேயாக இருக்கும் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. இந்த ட்ரெயின்ன்ற லோங்கை பாருங்கள். இதான் வந்து முழு சாமானம் வந்து பெங்களூர் அங்கால பக்கம் இருந்து இந்தியாவில் டொரண்டோ பக்கம் கொண்டாடுற ட்ரெயின். எவ்வளோ நீளத்துக்கு போய்கொண்டே இருக்காருங்க, போய்கொண்டே இருக்கும். சில விலங்கு சிக்னலில் போய் நின்று மாட்டிடுவோம். இந்த ரெயின் வர இடத்துக்கு மாட்டினோம்னு சொல்லி சொன்னால் போய்கொண்டே இருக்கும், போயே முடியாதுன்னு. நீங்களே பாருங்க, தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோவில். சேப்பு பார்த்தீங்கன்னா இந்த சேப்பை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி டிவி மாதிரி இருக்கு. ரைட், நானும் அப்படி தான் நினச்சேன். நான் இங்கே சாப்பாடு டேபிள் காலமாக ஒழுங்கு வந்து நாங்கள் முடிய காலமாக ரைஸ் என்னென்னு சொல்லி சொன்னால் டீயும் குடிக்கல ஒன்றும் குடிக்கல அப்படியே விளக்கிட்டு வந்தாச்சு. அப்போ நாங்கள் இதில் காஃபி டீ ஒன்று வாங்குவோம்னு சொல்லி இந்த வியா ட்ரெயினில் வந்து ஸ்பெஷல் டீன்னு சொல்லிச்சு. நம்ம இந்த டீ தான் அதுலேயும் போட்டாங்க, லக்ஸர் டீன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்போ தான் இதை எடுத்துனாங்க. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். சிக்கன் சாண்ட்விச்னு எடுத்துனாங்க, சிக்கன் ரேப் கொண்டு சீஸ் மற்ற பிஸ்கெட் கிரேப்ஸ் அந்த இதுகள் எல்லாம் ஃப்ரூட்ஸும் சீஸ் அதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்குது. இதெல்லாம் எடுத்துனாங்க. லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடுவோம்னு சொல்லி என்னென்னு சொல்லி சொன்னால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, சரியாக எக்ஸாக்ட் வந்து ஃப்ளைட் மாதிரியே அப்படியே இருக்குது. காசு மணி சரியான எக்ஸ்பென்சிவ்னு சொல்லி சொன்னால் உலகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட $30. ஒரு ட்ராப் இந்த பவுல் இது 2 காஃபி எல்லாமே வந்து $30. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் ஓகே, எப்படியா நீங்கள் இந்த வியூ இஞ்சால பார்த்துக்கணும். இன்னும் போக போக கொஞ்சம் நல்ல வியூ வரும். இப்போ தான் ஸ்டார்டிங். இன்னும் நாங்கள் இப்போ தான் ஒசோவாலேருந்து கோபோக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்படியே அந்த வியூ சைடாக இருந்து பார்த்துக்கொண்டு டீயையும் குடிச்சுக்கொண்டு ஒரு சரியான ஒரு வித்தியாசமான பண்ணாக இருக்குது இன்றைக்கு. நான் சரியாக என்ஜாய் பண்ணுறேன். என்னோட ஒய்ஃப் வந்து சரியாக என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னை வந்து விண்டோ சைட்டை விட்டாங்கன்னு சொல்லி இப்போ நான் ஒரு கொஞ்ச நேரம் இருந்து போட்டு மாற்றி போடுறேன்னு சொல்லி போட்டிருக்கிறோம். ஓகே, டீயை மிக்ஸ் பண்ணி குடிச்சு என்ஜாய் பண்ணுவோம். இது வந்து தேன். நாங்கள் என்ன சொல்லி சொன்னால் அவர்கிட்ட கேட்டுனாங்க, அவர் தான் எங்களுக்கு தந்தவர் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த டீயோட வந்து இந்த ஹனியை நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடித்தா நல்லா இருக்கும். சுகரை நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இந்த ஹனி ஒருக்கா மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கண்டு. நான் ஒரு நாளுமே பிளாக் டீயோட வந்து ஹனி மிக்ஸ் பண்ணி குடித்ததே இல்லை. இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஹனி மிக்ஸ் பண்ணி குடிக்க போகிறோம். அப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். அதில் வந்து
எங்களோட சுகரை நாங்கள் உடம்புல குறைக்கிறத இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் சுகருக்கு பதிலாக ஹனியை மிக்ஸ் பண்ணி குடிச்சு பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் அரைவாசி போட்டு குடிச்சு பார்க்க அப்படி டேஸ்ட்டாக இருக்குது. என்னடா வாஷ்ரூமை காட்டுறான்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. என்னென்னு சொல்லிச்சுன்னா இதே மாதிரி அடுக்கணும்னு சொல்லி இப்போ வாஷ்ரூமுக்கு வந்தேன் நான். எப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய வாஷ்ரூம்னு சொல்லி ஃப்ளைட்டில் கூட இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இவ்வளோ வசதியாக இருக்காது. மேலே வாஷ்ரூம் சரியான ஒரு பெரிய இடம். இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவ்வளோ வந்து ஒரு சரியான ஒரு ஃபுல்லாக ஒரு எங்களோட வீட்டில் இருக்கிற அளவு பெரிய வாஷ்ரூம் உண்டு இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்து காட்டுவோம் என்ன மாதிரின்னு சொல்லி எவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இதில் வந்து இருக்குது. இங்கே இந்த பேபி நீங்கள் கொண்டு வந்துட்டு பேபிக்கு க்ளோத் மாத்திரை, உடுப்பு எழுதல் மாத்திரை இதுன்னு சொல்லி இருக்குது. உண்மையில் வந்து இந்த ரயிலில் எல்லாமே வந்து சரியாக ஒரு கம்ஃபர்டபுளாக சரியான ஸ்பேஸாக இருக்குது. அதில் வந்து இந்த வாஷ்ரூம் உங்களுக்கு ஒரு காட்டுவோம்ட்டு நான் காட்டினேன். ஓகே கைஸ், ட்ரெயினில் வந்து ஒரு லாங் ட்ரிப் போகிறன்ற வந்து உண்மையில் சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு நல்ல இது மேலே ரிலாக்ஸாக இருந்து போகிறவங்களாம் காரில் போய் தண்டி வந்து இன்றைக்கு ரயிலில் போகிறவங்க சரியான ரிலாக்ஸாக இருக்குது. வியூ வந்து உண்மையில சரியாக அந்த பெரிய விண்டோ இருக்குது. நாங்கள் இருக்கிற சீட்டடியில் வந்து உண்மையில வியூ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உண்மையில சூப்பரான வியூவும் நல்ல இது. ஃப்ளைட்டில் கூட நாங்கள் இப்படி என்ஜாய் பண்ணி போவோம்னு தெரியாது. ஏன்னு சொன்னால் ஒரு உயரத்துக்கு மேலே போயிட்டுன்னு சொல்லிச்சுன்னா எங்களால் வந்து அவ்வளோ வியூவில் பார்க்கல. இது வந்து கிட்டே நாங்கள் இருந்து பார்க்குறபடியாக வந்து எங்களுக்கு சரியான வியூவாக போகுது. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஃப்ளைட்டில் கொஞ்சம் கூட காசு, குறைய அவசில் வந்து நாங்கள் குறைய அவசில் அங்கே போயிடுவோம். இதோட 9 hours இங்கே இருந்து டொரண்டோவிலேருந்து கீவேக்கு போகிறதுக்கு எடுக்குது. ஆனால் வந்து நல்ல ஃபன் ஓகேயாக இருக்குது. இது வந்து $220 உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன். வந்து டிக்கெட் உங்களுக்கு ஒன் வே டொரண்டோவிலேருந்து கீவேக்கு போகிறதுக்கு $220. இதே வந்து நாங்கள் காரில் போனோம்னு சொல்லி சொன்னால் இங்கே இந்த கீவேக்கு போகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு $100, திருப்பி வரக்கு ஒரு $100, $200 எங்களுக்கு காணும். ப்ளஸ் நாங்கள் அங்கே வந்து கார் டெண்டிலோ ஒன்றுமே பண்ண தவிர நாங்கள் எங்களோட கார்லேயே தெரியலாம். ஆனால் நடுக இந்த 401 போய் எங்களுக்கு வந்து போர் அடிச்சிட்டு நான் வேறு ரக் டிரைவராக அப்போ நடுக வந்து மொன்றியல் அங்கே இங்கேன்னு சொல்லி எப்போ பார்த்தாலுமே 401 தான் போய்கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த 401 போய் வந்து சரியான போர் அடிச்சிட்டு கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 9-10 hours ஆகும். நீங்கள் காரில் போகிறேன்னு சொல்லி சொன்னால் உண்மையில் ஒரு சரியான போரிங். நாங்கள் அங்கே போகவே டயர்டாகிடுவோம் காரோடி. இப்போ இந்த வெக்கேஷனை பிடிச்சிட்டு திரும்பி நாங்கள் வீட்டை வரைக்கும் இன்னும் டயர்டாகிடுவோம். இதான சொன்னால் போனோமா வந்தோமான்னு சொல்லி ஈஸியாக இருக்கும். உண்மையில சூப்பர் ஃபன், நல்ல என்ஜாய், நல்ல ரிலாக்ஸாக, நல்ல கம்ஃபர்டபுளான சீட் எல்லாமே நல்ல சூப்பராக இருந்தது. நீங்களும் வேணும்னு சொல்லி நான் ஏற்கனவே எல்லோரும் விஆர் ரயிலில் வந்து நீங்கள் கண்டிப்பாக போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போகாட்டி ஒருக்கா ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நல்ல வியூ, சம்மர் டைம் ஓகே இருக்குது, மின்ன டைம் இன்னும் நல்ல வியூவாக இருக்குது. இன்னொருக்கா ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நல்லா ஃபன் பண்ணி இந்த ரயிலில் போய் கொண்டிருக்கிறோம். என்ன ஒரு குறைன்னு சொல்லிச்சோன்னா அந்த ஊர் பஸ்ஸில் நாங்கள் போய்க்க எங்களோட அந்த பழைய கால சோங் தமிழ் பாட்டு போடுவாங்க தெரியுமா, அப்படி போட்டு ஒரு இதில் எல்லாருமே இருக்கிறோம். அப்படி போட இல்லாது அந்த பாட்டை போட்டு அந்த பாட்டை நாங்கள் கேட்டுக்கொண்டு ரசிச்சுக்கொண்டு இந்த வியூவில் பார்த்துன்னு போய்க்க இன்னும் ஒரு ஃபீல் வந்து சரியான சூப்பராக இருக்கும். ஆனால் எங்களுக்கு அந்த சான்ஸ் இந்த கிடைக்காது. மற்றபடி எல்லாம் ஓகே, நான் சூப்பராக தான் இருக்குது. என்னோட சொன்னால் பிஸ்னஸ் கிளாஸுக்கு உள்ளே போயிட்டேன்னு சொன்னால் நாங்கள் கேட்டுறாங்களே வேல்கிட்ட இப்படி உள்ளே போயிருக்க அடுக்கலாம்னு சொல்ல அங்கே போயிடலான்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு முதலே சொன்னேன். உங்கள் பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி. அங்கே ஒரு சைடு வந்து 2 சீட்டும் இந்தியாவில் வந்து ஒரு சீட்டும், ஆனால் டேபிள் மாதிரி முன்னுக்கு இருக்குது. இதுதான் பிஸ்னஸ் கிளாஸில் வந்து பிஸ்னஸ் கிளாஸுக்கும் எக்கனாமிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இப்படி தான் அவையில சொன்னவன். கொஞ்சம் ஸ்பேஸாக இருக்குது, கொஞ்சம் ஸ்பேஸ் கூட, மற்றபடி எல்லாம் ஒன்று தான். எப்படி விஆர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட எல்லாமே அப்படின்னு இருக்குது. எங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்துட்டுன்னு சொல்லி சொன்னால் டொரண்டோவிலேருந்து நாங்கள் இங்கே மொன்றியல் வந்து நாங்கள் மொன்றியல்லேருந்து கியூபேக் போகிற ட்ரெயின் வந்து ஏற்கனவே போயிட்டு அது வந்து 12:45 வந்து இங்கேருந்து வலிக்கிடும். அப்போ நாங்கள் ஏற்கனவே டிலே ஆகிட்டு 1:30 தான் நாங்கள் இங்கே மொன்றியலுக்கு வந்து நாங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ எங்களோட டிக்கெட்டை வந்து மாற்றணும். டிக்கெட்டை மாற்றி 4:30 இங்கேருந்து போகிற ட்ரெயின் தான் நாங்கள் எங்களுக்கு அடுத்த டிக்கெட் வரப்போ. அப்போ நாங்கள் இப்போலேருந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கிட்ட நாங்கள் வந்து இங்கே நிற்க வேண்டியாக இருக்குது, மொன்றியலில் நிற்க வேண்டியாக இருக்குது. முதல் ட்ரெயின் சொன்னால் நாங்கள் 1 மணி நேரத்திலே போயிருப்போம். 3 மணி நேரத்தில் 3 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியாக கிடக்கு. இப்போ போய் பார்த்தா தான் என்ன மாதிரியானு தெரியும். ஆனால் டிலே ஆனதுக்காக வேலை ஒரு ஆப்ஷன் தந்தவே என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அடுத்த முறை டிக்கெட் விஆவில் வந்து புக் பண்ணிக்க 50% உங்களுக்கு வந்து ஆஃபர் தரேன்னு சொல்லி ஒரு இதொன்று சொன்னவை. என்ன மாதிரியானு தெரியல, கேட்டால் தான் தெரியும். பார்ப்போம் வாங்க. நாங்கள் காரன் 10 பண்ணி நாங்கள் அதுவும் டிலே ஆக போகுது. 8:30 தான் நாங்கள் அங்கே போகிறோம். அப்போ அதுவும் 9 மணியோட க்ளோஸ். அது இப்போ அதுவும் என்ன மாதிரின்னு தெரியல.
அதுக்கு அடுத்த இடம் பார்க்கும் என்ன நடக்குது, என்ன நடக்க போதான்ட்டே தெரியல எங்களுக்கு. ஒருக்கா 2 பிரச்சனை நடந்த பிறகு போகிற இடம் முழுக்க பிரச்சனை தான் கிடக்கு எங்களுக்கு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? பிளான் பண்ணி நாங்கள் கொண்டு வந்தால் ஒன்று நடக்காது. இப்போ எங்களுக்கு ஹோட்டல் பிரச்சனை இல்லை, எனி டைம் நாங்கள் வந்து அங்கே போய் செக்இன் பண்ணலாம். ஆனால் அந்த கார் ரெண்டல் தான் என்ன மாதிரி எனக்கு தெரியல. இன்றைக்கு விட்டால் நாளைக்கு தான் இண்டு எல்லாம் பிரச்சனையாக போகுது. என்ன வேறு நடக்க போறீங்களோ அந்த டிக்கெட்டை பார்ப்போம். சின்ன சம்பவம் நடந்தது, எல்லாம் முடிச்சுட்டு வந்து நிற்கிறோம். பிஆர் ஸ்டேஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு ஏர்போர்ட் மாதிரியே இருக்குது. உள்ள முழு ரெஸ்டாரண்ட்டுகள் அதுகளில் இருந்து முழுக்க கிடக்கு. உள்ள உண்மையில் ஒரு ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்குது. நாங்கள் இன்னும் அங்கால போய் என்னென்னு பார்க்கல. அதுக்கு முதல் வந்து அந்த ரயில் டிலே ஆனன்னு சொல்லி சொன்னாங்கல்ல. இப்போ 1 hour அதில் டிலே ஆகிடணும். 1.5 hour வந்து டிலே ஆகிட்டு, டிலே ஆகின பிறகு நாங்கள் என்ன ஓகேன்னு கதைச்சு இப்போ அடுத்த ட்ரெயினுக்கு வந்து நாங்கள் 3 hours கிட்ட இங்கே வெயிட் பண்ணணும். ஒரு மாதிரி யாரோட கதைச்சாவே இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அதில் 50% வந்து எங்களுக்கு ரீஃபண்ட் தந்திருக்கிறோம். நாங்கள் வந்து டொரண்டோவிலேருந்து மொன்ட்ரியல் வந்த அந்த ரயிலோட சார்ஜிலேருந்து 50% எங்களுக்கு வந்து ரிஃபண்ட் தந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட $236 வந்து டேக்ஸோட எங்களுக்கு ரிஃபண்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, நாங்கள் வந்து இதில் 3 hours நின்று வெயிட் பண்ணி போகிறதுல பிரச்சனை இல்லை. எங்களுக்கு $236 வந்ததும் மேலே லாபம் தான். இப்போ நாங்களும் அந்த நான் விஷயங்கள் பார்த்துருக்குறேன். ஏதாவது ஒரு கெட்டது நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா பொறுமையாக நின்று நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துன்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று நல்லா நடக்கும். அதே மாதிரி நாங்கள் கெட்டதுலேயே எங்களுக்கு வந்து அரைவாசி டிக்கெட் காசு திருப்பி வந்துட்டு அதால் ஓகே. இந்த $230 நாங்கள் அங்கோட ஆக்டிவிட்டிஸ் செய்ய எங்களுக்கு ஓகேயாக இருக்கும். அதால் வந்து உண்மையில பிரச்சனை இல்லை. எங்களுக்கு அவாட நாங்கள் ஹாப்பியாக காய்ச்சிட்டு வந்து எங்களுக்கு திரும்ப வந்துட்டேன்டாங்க. ஓகே, இந்தியாவில் வேணும். அடுத்தது பார்ப்போம். 3 மணி டைம் இருக்குது. 3 மணி டைமில் வந்து மொன்றியெல்லாம் என்ன செய்யலாம்ன்றது அடுத்த பிளான் எங்கட. ஓகே, உங்களை பார்ப்போம். சாப்பிடணும், பசிக்குது சரியா. நல்ல சாப்பாடாக இல்லை அதுக்குள்ள. இந்தியாவில் சவே இருக்குது, மெக்டோனஸ் இருக்குது. ஒரு சாப்பாடு ஒன்று சாப்பிட்டுட்டு பார்ப்போம் என்ன மாதிரின்னு சரி வாங்குவோம். அதான் டிக்கெட். ஓகே, ஃபைனலாக நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஹோட்டலில் நாங்கள் ரூம் இருக்க வியூ பண்ணி போட்டு கதைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன மாதிரின்னு சொல்லி. வந்தோடனே இதில் போஸ்ட் ரூம் இருக்குது. போஸ்ட் ரூம் எல்லாம் ஓகே தான். போஸ்ட் ரூம் ஓகே. டூ பெட்ரூம், 2 பெட் இருக்குது. இங்கே டிவி இருக்குது. அங்கே சின்ன சோஃபா மாதிரி சும்மா சேர் மாதிரி ஒன்று இருக்குது. எல்லாம் ஓகே தான். நாங்கள் 2 டேஸுக்கு 2 நைட்டுக்கு இந்த ஹோட்டல் புக் பண்ணியிருந்தாங்க. பெரிய அமௌண்ட் முடியலை எங்களுக்கு. நான் நினைக்கிறேன் $400 கிட்ட முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். $420. நாங்கள் என்ன சொன்னோம், இந்த ஆர்விசி பாயிண்ட்ஸ் இருந்தபடியாக நாங்கள் அந்த பாயிண்ட்ஸ்லேயே புக் பண்ணாங்க. காசை கொடுத்து புக் பண்ண இல்லை. அதால் ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா வெளியில் வியூ எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் டைம் வந்து சூப்பராக இருக்குது. வெளியில் வியூ நான் விடிய உங்களுக்கு காட்டுறேன் இந்த வியூ என்ன மாதிரின்னு சொல்லி. அதுக்கு முதல் எங்களோட ரெயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணித்தியாலத்துக்கிட்ட ரெயின் வந்து பிந்திட்டு என்று சொன்னால் நாங்கள் உண்மையில் வந்து 4:30க்கு வந்து நாங்கள் இந்த இரவு பண்ணணும் இந்த கியூபெக் சிட்டியில் வந்து. ஆனால் நாங்கள் வந்து உண்மையில் இரவு பண்ண வந்து 9:30 ஆச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 5 hour ஆகிட்டு. அப்போ 5 hour வந்து எங்களுக்கு டிலே ஆன, உங்களுக்கு ஏற்கனவே அந்த முன்னுக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த காசு நான் ரிட்டர்ன் எடுத்தது ஏற்கனவே அங்கே டிலே ஆக ரிட்டர்ன் எடுத்தது. ஆனால் அதுக்கு பிறகு மேந்து அங்கேருந்து இங்கே வரைக்கும் திருப்ப வந்து 1.5 hour வந்து திருப்ப டிலே ஆகிட்டு. அதுலேயும் அவையில் எங்களுக்கு வந்து 50% வந்து திருப்ப எங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னவே அது வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா. அப்போ கதைக்கெல்லாம் வந்துட்டோம். நாங்கள் 9:30க்கு வந்து இறங்கினால் எங்களோட கார் ரெண்டலுக்கு நாங்கள் புக் பண்ணியிருந்தாங்க. புக் பண்ணி 9:30க்கு வந்துன்னு சொல்லி சொன்னால் 9 வந்து கார் டெண்டர் க்ளோஸ் ஆகிட்டு. க்ளோஸ் ஆகினா எங்களுக்கு கார் டெண்டர் எடுக்கலாம் போயிட்டு எங்களோட ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கார் டெண்டரில் ஒரு 5 நிமிஷம் தான். அதில் போய் காரை பிக்கப் பண்ணி போட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் 25-30 மினிட்ஸ் வரணும், ஓடி வரணும். அப்போ நான் காரை பிக்கப் பண்ணி போட்டு இந்த ஹோட்டலுக்கு வரணும்னு சொல்லி தான் எங்களோட பிளானே இருந்தது. அந்த ரயில் வந்து லேட்டாக பண்ணக்கூடிய முழு பிளானுமே சுதாப்பிட்டு கார் டென் பண்ணிடலாம் போயிட்டு. அந்த டைம் வந்து ஊபர் புக் பண்ணோண்டு ஊபர் புக் பண்ணால் $100 ஊபர் 32 கிலோமீட்டர் $100 கேட்குறான் அந்த டைமுக்கு. அப்போ புக் பண்ணிடாது.
அப்போ அந்த டைமில் நான் ஒரு டாக்ஸிக்காரனை கேட்டேன். டாக்ஸிக்காரன் சொன்னார் ஓகே 50 ரூபாய்க்கு வரலாம்னு சொல்லி கடைசியாக டாக்ஸியை பிடிச்சி 50 ரூபாய்க்கு நாங்கள் வந்தாங்க. இதிலேருந்து திருப்ப நாளைக்கு கார் ரெண்டலுக்கு திருப்ப ஒரு 50 ரூபா செலவழிச்சு நாங்கள் போய் தான் கார் வந்து எடுக்கணும். எல்லாமே ஒரு ரெயின் பிந்தினுடைய முழு போட்ட பிளான் எல்லாமே முழுக்க பிழைச்சிட்டு நாளைய தானே மைதானோணும். நீங்கள் அப்படி வாரதா இருந்தால் கொஞ்சம் டைமை பின்னுக்கு 3-4 ஹவர்ஸ் வந்து பின்னுக்கு கொஞ்சம் பாருங்க. நான் வேறு ஒரு ஆட காய்ச்சல அவர் சொன்னார் பெரும்பாலும் இப்படித்தான் இந்த ரெயின் வந்து கொஞ்சம் டிலே ஆகி கொண்டிருக்கிற மாதிரி சொன்னார். பின்னுக்கு பாருங்க. அப்படி கார் டெண்டர் ஹோட்டல் வந்து நீங்கள் எனி டைம் வந்து நீங்கள் புக் பண்ண எனி டைம் நீங்கள் வரலாம், பிரச்சனை இல்லை. ஹார்ட் டெண்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு க்ளோஸ் பண்ணிடுவாங்களா, அப்போ அதால் ஒன்றும் செய்யலாது. அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் இங்கே வந்துட்டு அதுக்கு பிறகு போய் காரை புக் பண்ணி காரை டென் பண்ணுங்க. அப்படி டென் பண்ணுறதா இருந்தால் நேரம் 11 மணி ஆச்சு. அதை விட பெரிய பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் அங்கே சாப்பாடை வாங்கல, சாப்பாடும் இல்லை. இங்கே வந்து சாப்பாடும் ஹோட்டல்லேயும் சாப்பாடு இதாண்டக்கூடிய மாதிரி இல்லை. வெளியில் நான் கிட்டத்தட்ட 5 ரெஸ்டாரண்ட்டு கிட்ட அடிச்சிருப்பேன். 5 ரெஸ்டாரண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கே போனால் நாங்கள் பிக்கப் பண்ணலாம். ஆனால் இங்கே அது போகிறக்கு எங்களுக்கு வாகன வசதி இல்லை. திருப்ப இங்கே ஊவர் வந்து திருப்ப போயிட்டு வாரன்னு சொல்கிற கஷ்டமான விஷயம். அப்போ நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இதில் ஹோட்டலில் சும்மா ஸ்நாக் மாதிரி அதில் இருந்துச்சு. அப்போ அதை வாங்கி போட்டு அதை தான் சாப்பிட்டு படுக்க போகிறோம். ஓகே, நீங்கள் அப்படி வாரதா இருந்தால் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி போட்டு வாங்கோ. ஒரு சின்ன ரெயின் டிலேயால் இவ்வளோ சம்பவம் ஆயிட்டு. ஓகே காய்ஸ், நாங்களும் படுக்க போகிறோம். இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திப்போம். See you. Good night.